டிஜிட்டல் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சகுந்தலா. இன்னைக்கு எங்கிட்ட அன்பாக்சிங் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி 8A இந்த ஃபோன் தான் அன்பாக்சிங் இருக்கு. ஸோ இந்த ரெட்மி 8A வந்து ரெட்மி 7A அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்க்கு மேலேயே போட்டுருக்காங்க 5000 mAh பேட்டரியுடன் வருது. ஸோ 5000 mAh பேட்டரி கிட்டத்தட்ட சூப்பராக நீங்கள் கேமிங் எல்லாமே விளையாட முடியும். கண்டிப்பாக நல்லா சார்ஜிங் நிற்கும் அப்படிங்கிறது தெளிவானது, அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ வாங்க போகலாம் இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இதுக்குள்ளே ஒரு கவர் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது படிக்கிறதுக்கான கைட்லைன்ஸ், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிம் கார்டு எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஃபோன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரெட்மி 8 ரொம்ப அழகான ஒரு ரெட் கலரில் இருக்குது. ஸோ ரெட் கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டுவெல் கேமரா கிடையாது. சிங்கிள் கேமரா வித் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓப்போவில் பார்த்துருந்த மாதிரியே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் அது கீழே கேமராவுக்கு கீழே ரெட்மி அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, லுக்கும் செம்மையாக இருக்குது. இது எந்த ஒரு இது இல்லை. ஸோ இந்த ஃபோனை நம்ம இப்போ பவர் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபோனை ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் குரூப்பு. ஸோ நீங்கள் சார்ஜர் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாதாரணமாக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, அதை தவிர ஒரு சார்ஜர் இருக்குது. ஸோ வேறு எதுவும் இல்லை, இதில் ஸ்பெஷலாக இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சார்ஜர் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 5000 mAh பேட்டரிக்கு ஓகே தான், நீங்கள் கிட்டத்தட்ட 2 daysக்கு வரைக்கும் நல்லா யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த அன்பாக்சிங்கில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதோட ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சரை மட்டும் நம்ம இங்கே பார்த்துடலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த ரெட்மி 8A ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ எந்த இதுவும் இல்லை, ஒரு நாச் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு சிங்கிள் கேமரா இருக்கிறது சொல்லியிருந்தால் அந்த நாச்சில் வந்து உங்களுக்கு கேமரா வச்சுருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஃபோனோட டிஸ்பிளேல வந்து ஆரம்பிக்கும். டிஸ்பிளே வந்து பார்க்க பெருசாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே சைஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6.2 inch கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு AMOLED IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. 720x1520 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து IPS டிஸ்பிளேங்கிறதுனால ஓரளவுக்கு வந்து AMOLED கொடுக்கல. ஏன்னா AMOLED வந்து குறைஞ்ச விலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6499 அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால AMOLED கொடுக்கல. ஸோ இவங்க வந்து IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசல்யூஷனும் பார்த்தாச்சு. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ இந்த பட்ஜெட்டில் இவங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் Android 9.5 ரன் ஆகுது. ஸோ Android 9.5 ரன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. Android 9.50 OS வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ட் ஸ்லாட் பார்த்திங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 12 சிம் போட்டுக்க முடியும். அதை தவிர நீங்கள் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் யூஸ் பண்ணி 512 GB வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கேமராவை பற்றி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவை தவிர உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்கிற கேமராவில் ஆரம்பிக்கும் 13 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு f1.8 அப்ரேச்சருடன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு LED ஃப்ளாஷ் ரொம்பவே நல்லா வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். அதோட வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1080 by ஃப்ரேம் பர் செகண்டில் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவை பற்றி பார்க்கலாம். செல்ஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இந்த செல்ஃபிக்கில் வந்து 8 MB செல்ஃபி கேமரா வச்சுருக்காங்க. HDR மோடில் வந்து நீங்கள் இது பண்ணிக்க முடியும். அதனால இதுலேயும் பார்த்திங்கன்னா 1080 பர் செகண்டில் வந்து நீங்கள் வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் சாம்பிள்ஸ் கூட நான் உங்களுக்காக இங்கே காமிக்கிறேன்.
ஸோ இந்த ஃபோட்டோவில் எடுத்தது ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு மோசம்லாம் சொல்ல முடியாது. ஒரு சிங்கிள் கேமராவாக இருந்தாலும் பெட்டராக இருக்குது. இப்போலாம் வர ஃபோனில் ரொம்பவே ட்ரிபிள் கேமரா அண்ட் குவாட் கேமராலாம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் இன்னும் ரெட்மி 8A வந்து ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் அவங்க யோசிச்சு அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர் வேறு எது இதுதான் நம்ம சொல்லிட்டோம். பேட்டரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரி ரொம்பவே நல்ல இதாக தான் இருக்கும் சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லாமல் இதில் 18V ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்ததும் இல்லாமல் 18V ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் செய்யறதுங்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ப்ராசஸர் பற்றி பேசையில் இந்த ஃபோனில் Qualcomm Snapdragon 439 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. ஸோ 439 ப்ராசஸருங்கிற அப்படிங்கிறது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் Qualcomm Snapdragon கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ Qualcomm Snapdragonங்கும் போது ரொம்ப நல்ல ப்ராசஸ் தான் ஸ்னாப்ட்ராகனை கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு சில டெஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த Redmi 8A அன்பாக்சிங் மற்றும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10,000 rupees பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இவங்க வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த Redmi 8A வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த Redmi 8A வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து சேலுக்கு வருது. அதாவது 28 செப்டம்பர் வந்து உங்களுக்கு அமேசானில் சேலுக்கு இருக்குது. ஸோ பயங்கர ஆஃபரோட இவங்க வந்து சேலுக்கு கொண்டு வராங்க. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க Redmi 8A வந்து அமேசானில் வாங்கலாம். இன்றைக்கி Redmi 8A அன்பாக்சிங் பார்த்தோம். ப்ளஸ் வந்து ஒரு சில ஃபீச்சரை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் டிஜிட் தமிழ் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது வீடியோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு வீடியோ அலர்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.